Hari Om, Jai Chandima. We have just finished the celebrations of Navaratri, and today happens to be Vijayadasami. And I hope all of you have enjoyed the Sabha Navaratnamala, a string of performances done by the young ones from our community. Really standout ones, and if you have not experienced it, I would suggest please visit the Sabhavani channel to experience the wonderful performances by the kids. But that's all history. Today, being Vijayadasami, we have our Sabha Vadya talk about the Vijayadasami Mahima. So he will tell us as to why this function is being celebrated, and he will give us some important aspects of this wonderful function representing the victory of good over evil. Jai Chandima. Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha Gurave Sarva Lokanam Hridaya Bhavadoginam Nithale Sarva Vidyanam Dakshinamurtaye Namaha Veda se Sunava Masoma Marati Yato Nidahati Vedaha Sanav Parishadati Durgani Vishwaname Vasindham Duritatyagneh Tamagnivarnam Tapasa Jvalantim Vairojanim Karma Phale Sujushtam Durgam Devi Gum Sharanamaham Prapadye Sutarasi Tarase Namaha Agne Tvam Parajanavyo Asman Swasti Bhirati Durgani Vishwa Posta Prithvi Bahulana Purve Bhavato Kajatanaya Yashanyoha Vishwanino Durga Jadavedasim Samnanavadi Rutati Parishi Agne Atrivan Manasa Granano Smagam Bodhyavita Tatuna Pradanajikum Sahavana Mukrabhagyakum Huvema Maramat Sathasthat Sanaf Paridhanati Durgani Vishwakshamat Devo Atiduritatyagneh Ratnoshigamidyo Adhaneshu Sanat Chahotanam Yascha Satsi Svanchagne Tanuvam Viprayasva Smabhyanta Sodhagamagajasva Gopirjushtamagijjo Nishitantavendra Vishnoranusancharema Nagasya Prishthamapi Samvasano Vaishnavim Lokayihamatayanta Katyayanaja Vidmahe Kanyakumari Dhimahi Tanno Durgih Prachodayate புண்ணியமான பாரத தேசத்துல நம்ம ஹிந்து அம்மா வயிற்றுல பிறந்து அதுவும் அம்மன ஜென்மா கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு துர்லபமான ஒரு விஷயம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு. ஜந்துலயே மனுஷ ஜென்மா எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய லட்ச கோடி ஜீவராசிகளா இருந்துதான் நம்மளால இப்போ மனுஷ ஜென்மா அதுவும் பிராமண ஜென்மா கிடைச்சதுன்றது ரொம்ப ஒரு துர்லபமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டானபடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிராமண ஜென்மாவை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நித்திய கர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் கரெக்டானபடி. சந்தியாவந்தனாதிகள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பூஜைகள் அப்படி நம்மளுடைய பிராமண ஜன்மாவுடைய அனுஷ்டானங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அதி விமர்சையாக நிறைய மகோத்சவங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு நவராத்திரி மகோத்சவம் ஒண்ணு. அதுல பார்த்தோம்னா 9 நாள்ல முதல் 3 நாள் துர்கையை பத்தி விமர்சையா சொல்லியிருக்கா.
அடுத்த 3 நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தி சொல்லியிருக்கார். அடுத்த 3 நாள் சரஸ்வதி. இந்த 3 நாளா பிரிச்சுட்டு நவராத்திரி மகோத்சவம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவி பாகவதத்தை பார்த்தோம்னா சப்தமா ஸ்கந்தத்துல சாக்கம்பரியோட கதை எப்படி சொல்றேன்னா, அந்த அந்த ஒரு ஸ்மரணை எல்லாருக்குமே, அந்த கதையோட ஸ்மரணை எல்லாருக்குமே இருக்கணும். அது ரொம்ப விசேஷமான ஒரு கதை இந்த தேவி பாகவதத்துல. ஒரு மகாராஜன் இருந்தான். அவனுடைய புத்திரன் துர்கமாசுரன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், அந்த அசுரன் என்ன பண்ணான்னா, மகா தபஸ் யாரை குறிச்சு, பிரம்மாவை குறிச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோகத்துல வேதம் படிச்சவா எல்லாருக்கும் வேதம் மறந்துடணும், எல்லா தேவதைகளுடைய சக்தியும் எனக்கு கிடைச்சிடணும், எந்த ஒரு அனுஷ்டானமும் இருக்கக்கூடாது லோகத்துல அப்படின்னு ரொம்ப உன்னதமான ஒரு தீவிரமான ஒரு தபஸ்ல இருந்தான் பிரம்மா குறிச்சு. அப்போ 100 வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, பிரம்மா இறங்கி வந்துட்டார். என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது இது கேட்கறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் படிச்ச எல்லாருக்கும் வேதங்கள் மறந்துடணும், தபஸ்கள் எதுவுமே இருக்கக்கூடாது லோகத்துல, சந்தியாவந்தனாதிக அனுஷ்டானங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, என்ன தேவதைகளோட எல்லா பலன்களும் சக்தியும் எனக்கு கிடைச்சிடணும், ஒரு ஸ்மசானம் மாதிரி இந்த பூமி இருக்கணும், நான் தான் இந்த பூமியில எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கேட்டார். பிரம்மாவும் சரி கேட்ட வரனை கொடுத்துட்டு போயிட்டார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அந்த தபஸ் யார் ரொம்ப தீவிரமாக தபஸ் பண்றாரோ சுவாமியே அந்த தபஸை என்ன கேட்கறதோ கொடுத்துட்டு போயிடணும். அவளுக்கு ஒரு நிஷ்டை உண்டு சுவாமி. எல்லா தேவதாராசனத்துக்கும் பெரிய ரொம்ப அதிவிமர்சியான தபஸ், கடுமையான தபஸ். அப்படி பண்ணா அந்த துர்கமாசுரன் இந்த தபஸையும் பிரம்மா பலனை கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தோம்னா என்ன ஆச்சு, லோகம் சந்தியாவந்தங்கள் இல்ல, அனுஷ்டானம் இல்ல, பூஜா தேவதாராதனம் இல்ல, தேவதைக்கெல்லாம் பசிபட்னி. எப்படி பூலோகம் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமையோட மேல் ஓடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பூமி ஃபுல்லா காஞ்சி போய் மழையே இல்லை, பூமியில ஒரு டிராப் ஜலம் இல்லை, பாபி கூப்பிட்டுலாம் எல்லாமே காஞ்சி கிடக்கு. என்ன ஆகுது, பூமியில ஒரு சில விளைச்சல் எதுவுமே இல்லை, ஜலம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்புறம் பூமி. மனுஷாலாம் என்ன ஆச்சு, அவாவா ஒருத்தர் அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டா அந்த காலத்துல. என்ன ஆச்சுன்னா, ஹிமயகிரியில ஒரு சில ஜந்துக்கள்லாம் அவ தபஸ் பண்ண அம்பாவை குறிச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது, நாங்க ஒன்னும் வேதத்தை மறக்கல, இதெல்லாம் ஒரு சாபமான பூமி லோகத்துல இப்படி ஒரு கிருதஜ்ஞ பிரம்மாவுடைய தபஸ்னால கொடுத்துட்டு போயிருக்கார் பிரம்மா. இதுக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியல, நீதான் அம்மா எப்படியாவது கருணையை காமிச்சு இந்த லோகத்தை பழையபடி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹிமயகிரியில ஒரு சில ஜீவராசிகள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாள் அதை பார்த்துட்டு அழுதா அம்பாள். அதுதான் நவராத்திரி 9 நாட்கள் அம்பாள் அழுதாள். அழுது என்ன பண்ணா, உடனே பூமியில கொஞ்சம் இறங்கி வரா. சரி, நம்மளுடைய குழந்தை எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாளே, நம்ம இதனால இந்த தபஸ்னால நம்ம தான் இந்த அசுரனை எப்படியாவது ஒரு வழியில தகனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில கொஞ்சம் இறங்கும் போது என்ன பண்றா, இவானா பசி பட்னியா ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப என்ன ஆகுது, முதல்ல பசி தீக்கணும். அந்த 9 நாள் அம்பாள் அழுதான்னு சொன்னாலும், அந்த 9 நாள் அழுதுதான் வாபி கூப்பிட்டுட்டாங்கன்னா எல்லாமே ரொம்பி போயிருக்கான் ஜனங்கள். அம்பாள் அழுத அந்த அம்பாள் அவ்வளவு தாபப்பட்டு அழுதுனால அந்த 9 நாள் அழுதுனால பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்கள்லாம் ரொம்பி மழை கொட்டுன்னு கொட்டி அம்பாள் அப்படியே இறங்கி பூலோகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய கை 32 1000 எவ்வளவு கை இருக்குன்னு ஊகிக்கவே முடியல அம்பாளுக்கு. பாத்தீங்கன்னா கையில என்ன வச்சிருப்பா அம்பாள், சூலம், ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா அப்படி தபஸ் பண்ணி இந்த ஜந்துக்கள்லாம் இமயகிரியில தபஸ் பண்ணி அம்பாள் இறங்கும் போது பூலோகத்துல காய்கறிகள், ஜலங்கள், ஜலக்கிண்ணம், அப்புறம் சாப்பிடுற பசியை தீக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆகாரங்களும். இப்ப மழை பெஞ்சதுதான் உடனே செடி கொடி முளைச்சி எல்லாமே கிடைச்சிருமா, கிடைக்காது. அதனாலதான்
அம்மா மாதிரி யார் பார்த்துப்பான்னா அம்மாவால தான் முடியும். அதுதான் அம்பாள் கரெக்டா பூமி லோகத்துக்கு இறங்கும் போதே தன் குழந்தை எல்லாம் பசியோட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா திரவியங்களும் வரும்போதே ஆகாரத்தோட வந்து பசியெல்லாம் தீர்த்து அப்புறம் இவ வேண்டிண்டா மாதிரியே அம்பாவை குறிச்சு தபஸ் பண்ணா மாதிரியே அந்த துர்கமாசுரனை வதம் பண்றா. எப்படி பார்த்தீங்கன்னா 15 பானங்கள் போட்டு வதம் பண்றா. வதம் பண்ணி அவ அந்த தபஸ் கேட்கும் போதே அவளால அந்த ஸ்லோகமா தான் அவ சொல்றாளே எழுந்து வேதங்கள்லாம் மறந்து போயிடுது, நாங்க ஒண்ணும் வேணும்னே நாங்க வேதத்தை மறக்கல அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து துர்கமாசுரனை வந்து 15 பானங்களால வதம் பண்ணி, அதனாலதான் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சதாட்சரி அப்படின்னு எப்படி எதுக்கு பேர் வந்தது, 100 கண் உடையவள் அப்படின்னு. இறங்கும் போது அந்த அழுத ஜலம் எப்படி எவ்வளவு கண்ணால அழுத முடியும், அது ஊகிக்கவே முடியல. பார்த்தோம்னா எப்படி பார்த்தோம்னா 100 கண் மேல இருக்கு. சதாட்சரி அப்படின்னு அந்த பிரார்த்தனை பண்ணவாலா பேர் வச்சிருக்க அம்பாளுக்கு. சாகம்பரி, சாகம்பரின்னா என்ன, கை முழுக்க எவ்வளவு கை இருக்குன்னு தெரியல, கை முழுக்க பழங்கள் சாகங்கள் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட அப்படியே அம்பாள் இறங்குறா. கீரை அப்படி இப்படின்னு சாப்பிட்ற திரவியங்களா வந்து இறங்குற அம்பாள். அதனாலதான் சாகம்பரி, கை முழுக்க சாப்பாட்டு திரவியங்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் வச்சு இறங்கி பூலோகத்துல வந்து அந்த துர்கமாசுரனையும் வதம் பண்ணி மேற்கொண்டு எல்லாருக்கும் இந்த மறந்து போன வேதங்கள், அனுஷ்டானங்கள், தேவதையோட சக்திகள் எல்லாம் தனக்கே திரும்பி கிடைச்சி மறந்து போனவாக்கு உண்டான வேதங்களும் அவளுக்கே திரும்பி ஞாபகம் வர வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 15 அம்பு பானம் போட்டதுல அம்பாள் வந்து துர்கமாசுரனுக்கு மோட்சம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு சில பேர்லாம் வதம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி மாதிரி வந்து தன் ரூபத்துக்குள்ளேயே வந்து அடைக்கிடுவா. யார் வதம் பண்றாலும் பார்த்தீங்கன்னா பீஷ்மர் இது மாதிரி உள்ள நிறைய பேர்லாம் ஜோதி மாதிரி தன் வந்து விஷ்ணுவே அடைஞ்சா மாதிரி அம்பாள் கிட்டே வந்து அடைஞ்சு அம்பாள் முக்தி கொடுத்திருக்கா துர்கமாசுரனுக்கு. அது மாதிரி முக்தியை கொடுத்து லோகத்தை திருப்பி பழையபடி எல்லாரும் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வேதத்தை தன் அனுஷ்டானங்களை திருப்பி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்பட்டு அம்பாளை வந்து அவ்வளவு தாபமாக வந்து இறங்கி நம்மளுக்காகவே எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு விமர்சையான இந்த நவராத்திரி மகோத்சவத்துல இந்த கதையை யாரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த தேவியோட சரணாகதி தான் டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி பாகவதத்திலே சொல்லியிருக்கா. அப்புறம் விஜயதசமி அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய மகத்துவம் எதுக்காக விஜயதசமி பார்த்தோம்னா நம்ம முன்காலத்துல இருந்தே இருக்கு. ராவணனை வதம் பண்ணும் போது தசமி இன்னைக்கு தான் ராவண வதம் பண்றார். நிறைய கதைகள் பார்த்தீங்கன்னா தசமி தசமி தசமி. இப்போ வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணும் போது அம்பாள் தசமி இன்னைக்கு தான் வதம் பண்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசமி அன்னைக்கு ஜெயத்தை உண்டான ஒரு திதி அது தசமின்றது. அதனாலதான் விஜயதசமி, மகாஷ்டமி, மகாநவமி, விஜயதசமி எதுக்கு அதுக்கெல்லாம் மகான்னா பெரிய அதுக்கு உண்டான பலன்களை நம்மளால சொல்லவே முடியாத ஒரு தினங்கள் அது நவராத்திரி மகோத்சவத்துல. அந்த தினங்கள்ல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். சங்கல்பம் பண்ணா அது ஜெகத்தவே உண்டாகும். அந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு பூஜை ஆரம்பிக்கிறது, நித்தியபடிக்கு இன்னிலேருந்து நான் சிவ பூஜை ஆரம்பிக்கிறது, இன்னிலேருந்து ஒழுங்கா சந்தியாவதனம் பண்ற ஆரம்பிக்கிறது, சங்கல்பங்கள் சின்ன சின்னதா பிசினஸ்ல உண்டான சங்கல்பங்கள்லாம் ஆரம்பிச்சு வரணும். அந்த மாதிரி சங்கல்பத்தை ஆரம்பிச்சோம்னா இது நேர ஜெயத்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த துர்கமாசுரனை வதம் பண்ணணும். தசமி அன்னைக்கு தான் 9 நாள் நவராத்திரி அன்னைக்கு எழுது 10ஆம் நாள் வந்து அவரை வந்து துர்கமாசுரனை வந்து வதம் பண்ணான். நிறைய பார்வதி வந்து இறங்கி வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணது, ராமன் வதம் பண்ணது, நிறைய கதைகள் இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி அந்த தசமி அன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வித்யாரம்பம் இது எல்லாத்துக்குமே ஜெயம் கிடைக்கும் போது வித்தியை கிடைக்காதா அப்படின்னு பார்த்துதான் குழந்தை அன்னைக்கு அந்த விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் சேர்க்கறது, விஜயதசமி அன்னைக்கு நெல்லுல பேர் அவளுடைய அக்ஷரங்களை எழுதுறது, மண்ணுல எழுதுறது. ஒரு சில பேர் ஒரு இது வச்சிருக்க தேசாச்சாரங்கள். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நெல்லுல பேரு அந்த அக்ஷரங்களை எழுதி கொடுக்கறது குழந்தைகளுக்கு. வித்யாபியாசம்னு ஒரு தனி சங்கல்பத்தை பண்ணி விக்னேஸ்வர பூஜைகள்லாம் பண்ணி அதை ஆரம்பிச்சிருக்கிறது குழந்தைகளுக்கு. இது பார்த்தோம்னா எல்லா குழந்தைகளும் விஜயதசமி ஆரம்பிச்சு பாதி பேர் மக்கா இருக்காலே பாதி பேர் சௌக்கியமா இருக்காலேன்னு கேட்டோம்னா அந்த குழந்தையோட வாது படிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சா ஜெயம் தான் அப்படின்னு எல்லாமே படிக்காம ஜெயம் கிடைச்சிருக்கோமா நம்மளுக்கு. இந்த 9 நாள் நவராத்திரியில மக்கள்லாம் தாபப்பட்டு அம்பாள் எழுதுனால அந்த துர்கமாசுரனை வதம் பண்ணாம 9 நாள் கஷ்டப்பட்டு இருக்க அம்பாள். அது மாதிரி நம்மளும் கஷ்டப்படணும்
அப்படின்னு விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்ச எல்லாமே பலிதமாயிடும் சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியா வித்தியை அபியாசம் பண்றது, மகாநவமி அன்னைக்கு சரஸ்வதி கிட்ட புஸ்தகங்கள்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண கடாட்சங்களுக்கு எடுத்திருந்து அடுத்த நாள் புது பாடங்களை ஆரம்பிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த விஜயதசமியோட மகிமை. அக்ஷராபியாசங்கள் வித்யாபியாசமும் பாடசாலையே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாடத்தை விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிப்பான். எது அந்த பாடம் நிர்விக்னமாக அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா ததாதி வினயம், வினயா ததாதி பாத்திரத்வம், பாத்திரத்வாது தனமாப்னோதி, தனாது தர்மம் ததஸ்னோ அப்படின்னு ஸ்லோகம். பார்த்தீங்கன்னா வித்யா ததாதி வினயம், வித்தி நல்லா படிச்சவன்ட்ட வினயம் தான் முதல்ல இருக்கும். ஏன்னா வித்தியை சொல்லி கொடுத்துரும் வினயத்தை. ஏன் அப்படின்னா வித்தியை படிக்க படிக்க அவன் என்ன நினைச்சுப்பான், நம்ம படிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். படிக்கிறவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவுதான் கத்துன்னு இருக்கோமா, இன்னும் நம்ம கத்துக்கிறது நிறைய இருக்கு. அப்ப தானாவே பவியங்கள் நமக்கு வந்துடும். நான் சொல்லுவாரு, சொம்புல ஜலம் முழுக்கிறது தான் அது திளம்பாது, அரைக்குடம் தான் தழும்புன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் அந்த மாதிரி வித்யாததாதி வினயம், இந்த வித்தியே வினயத்தை சொல்லி கொடுக்கறது. வினயாததாதி பாத்திரத்துவம், பாத்திரத்துவம்னா என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ். வித்தியை படிச்சோம்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. அந்த ஸ்டேட்டஸ்னால என்ன ஆகுது, பாத்திரத்துவம் தனமாப்னோதி, அந்த ஸ்டேட்டஸ்னால பைசா சம்பாதிக்கணும். பைசா சம்பாதிச்சு என்ன பண்றது, லாக்கர்லயே வச்சிருந்தா அது சித்தமாகாது. அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனாது தர்மம் ததஸ்னு, அந்த தனத்தினால தர்மத்தை பண்ணு, அந்த தர்மத்தினால நீ சௌக்கியமா இருக்க அப்படின்னு எங்க ஆரம்பிச்சாலும் கடைசியில முடிவு தர்மம் தான். அதனால இந்த மாதிரி இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம இந்த என்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிண்ட கொடுத்துருக்கேன். இந்த தேவி பாகவதத்துல இருந்து சப்தமாஸ்கந்தத்துல இருந்து இந்த சாகம்பரியோட கதையும் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால எல்லாருமே இந்த நவராத்திரி மகோத்சவத்துல ஸ்திரீகள்லாம் நல்லபடியாக வரக்கூடிய நவராத்திரிகள்லாம் நல்லபடியா அனுஷ்டானம் பண்ணி அடுத்த நாளைக்கு இந்த குழந்தைகளும் இந்த நவராத்திரி நல்லா அம்பாவை ஸ்மரிக்கணும். அப்பதான் அந்த சரஸ்வதி கடாட்சம் பரிபூர்ணமாக இருந்து வாக்ஸ்பஷ்டங்கள் எல்லாம் கிடைச்சு எல்லா குழந்தைகளும் நல்லா மேதாவிலாசியா ஆகி அந்தந்த காலத்தை பரீட்சையில எல்லாரும் பாஸ் பண்ணி நல்லபடியா படிச்சு எல்லாரும் தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதலே ஹர ஹர மகாதேவா சுவாமிநம ஜெய். Namaskar, Mama. Romana, the message. So, Vadya's message was very clear. You start with the sankalpam. You start on your journey, which is primarily to learn a lot, and then impart that so that you get more wealth and more status in the society. In line with that, we also want to recognize some of the students of our community who have achieved that status, who have achieved something in the course of their education journey. So as you know, Sabha recognizes such achievements with the Education Merit Award year on year. So this year it happens to be, and we always provide that or award that during the Chandi Homam. And this year, unfortunately, we could not hold the Chandi Homam because of the COVID situation. But we thought today would be a very ideal day, as even Vadiyar said. It's a good day to start anything, especially with related to education or arts or culture. So we thought it would be an appropriate day to even award the winners of this year's Education Merit Awards. So I will invite Balaji to say a few words on the Education Merit Award and then present the awards to the winners this year. Hari Om. Balaji. Hari Om. So Sabha has been recognizing the
students who have done well in their exams, right from PSLE until their graduation exams. And every year we actually receive applications, which is then actually sent to the education subcommittee for their validation, and then we seek their recommendation in terms of whether they actually meet the criteria for education merit awards. And people who have been able to achieve that cutoff, we regularly, year on year, we actually give them awards, which includes a plaque, a certificate, and a cash award. And this year, we are very happy to announce that there have been 3 winners from our community. One from IGCSE, another one from IB level, and the third one in a bachelor's degree. So we would be inviting each one of them here and would be presenting them the plaque, certificate, and the cash award. Thank you. Karthik would be doing the presentation. Yeah. Okay. The first one is Shreya Gurushankar. She is getting the award for her performance in the IGCSE Grade 10 examinations. Shreya. Wait, we don't allow you to go very quickly, so you will be questioned a few things. So I know we are all in tough times right now, right? I mean, COVID has been very difficult for all of us. How did you manage mentally and physically? How did you manage? Because there was HBL and there was always some uncertainty whether exams will happen, not happen. So how did you manage all of that? How did you mentally prepare yourself and excel? So, as you mentioned quite correctly, COVID was actually really unprecedented. I mean, when it was initially something that was sort of came into light in early January, I think a lot of us didn't recognize the severity and how big it would actually grow. So it seemed quite distant, and then it became a reality for us as like more and more real as our daily life was sort of disrupted. And I think for me as a student, that became a lot more prevalent when, as you said, home-based learning started to occur. So I was in grade 10 this past June, and I was expecting to sit for my IGCSE exams at my home. So when there was a lot of speculation as to whether it was going to continue or whether it was going to become cancelled, and it was eventually cancelled, which was quite disheartening for a lot of us because They couldn't compete? Yeah, not necessarily compete, but we had worked so hard for 2 years, and it was sort of just a chance for us to show and not necessarily for others or maybe to ourselves, the sort of fruits of our labor. But I think, like you mentioned, the strengths of a lot of our characters were measured in the way that we reacted to that. So I think home-based learning and having to deal with this whole COVID situation as a student has taught me to be a lot more self-directed and a lot more aware of myself as a person. It has taught me to sort of recognize that it's okay to feel uncertain and unsure about what the future holds, but also like give me time to reflect and set goals for myself. So while it was a bit disheartening that these exams were cancelled, I feel like the support of like family, teachers, and friends, it really united our community in a sense, and it gave everybody time and space that they needed to sort of grow individually. So yeah. Very nice. What do you plan to do? I'm not sure the exact field that I want to go into, but I'm really fascinated by biology and bioclinical sciences. So I hope to pursue something in the science field. Yeah, being COVID, it's all people that tend It's becoming a lot. migrate towards that side. Yeah, Yeah. very good. All the best to you. Thank you so much. All the best. Thank you, Shreya. Thank you. Thank you. All right, we are making progress. So the next one, so you're on 10. Now we are going to IB. So I'm going to call upon Saket Subramaniam, who has got the Outstanding Performance Award for the IB examination this year. So thank you. So the questioning continues. You need to face the camera. So how did you keep yourself motivated? Yeah, I mean, with regards to our exams, I think when the school shut and things like that, we had
we were at the end, and so we had about a week. We had to work on our projects and things Yeah, like that. yeah. Because there were no final exams. So I think it was a decision to cancel the final exams. I didn't worry too much about it because it's something that's out of your control, right? And I think it was the right decision that was made. And so I just worked hard so that 1 week. I knew we just we to submit everything by 1 week, and then after that we see what happens, at the end. So yeah, that's basically everything. What are the one or two things that you would tell others? Because I'm not sure whether COVID is going to end very soon, so maybe people have to be mentally prepared. What are one or two things that you would like to tell aspiring students who are in the 10th or 12th? The IGCSE or I mean, what would you like to tell them in terms of discipline or in terms of how they should be keeping themselves charged up? I think you shouldn't, worry too much about things that are out of your control. You worry about the things that are in your control and do that to the best of your abilities. So I think, now there's a lot of uncertainty going on, right? So, it might be tough to keep focus and things like that. So I think they should take it, one day at a time, set themselves small goals where you don't lose focus and How do you keep yourself physically energized? Because you tend to be at home, right? Because of the regulations. What did you do? Or did you do anything special? I mean, before COVID, I would always, I would cricket like 3 to 4 times a week, and that was basically my, physical exercise. But now, I couldn't do that. So then, I adapted to that. Like for like a month, I actually didn't do anything. Then I realized, it shouldn't be like that. You should, get back into some sort of physical exercise. So, some things at home with my brother, some sort of exercises. And then now the restrictions are, easing off, so now I'm getting back to my sports. Good. What do you plan to do? Well, are you going to do national service or? No, I've already started studying in Nivas, Okay. And I don't like looking too far into the future, but I know I'm interested in this computer science, data science field. That's what I'm doing. Very so nice. I'll hopefully do something related to that, but you don't know what life has in store. So Understand. Too early. Very good. All the best to you. thank you. Okay. All right. We are going to call the next one Rajiv Hariharan, who's done Bachelor of Laws. So maybe he's done a few more law degrees. But unfortunately, Rajiv is stuck or is still in Australia. So I'm going to call upon his father, Mr. Hariharan, who's gracefully come down here to take the award on his behalf. So, I know you represent a lot of your clients because he's also a lawyer by profession. Now he has come to represent his own son now. What would you like to say about the whole experience of having, being separate from your son right now and your son having done outstandingly well? What do you think was the secret of his success? Hard work. He worked very, very hard right from first day itself. And somehow I think when he went into law school, he really loved the subjects. A deep love for each of the subjects that he was doing. He wrote about 6 to 7 subjects a year in Australia. And right from year 1, he was already on the 80% bandings. And every year he then stuck to that band 85, 85. And so I think it was hard work. And he played a lot of cricket as well because he plays in the league there in Melbourne, which is very high standard. In fact, he plays on Division 4. And even the Division 4 standard is very high. So of course he was actively involved in sports as well. And he cooks. So he loves to cook. Very nice. So these days, I think boys, even my boy loves to cook. That's the way they release the tension. correct, that's how they release that. So I think cooking that he'll make some new dish, he'll send it to his mother. He's become the most eligible bachelor. Is that an advertisement for this? Good, very good. Any other? Is he planning to come back to Singapore, or is he planning to practice there? I don't know, but he's got an important class up to 2022 in Australia. The thing is, next year he'll have completed 5 years of
in Australia, which means he can apply for PR if he wants. So I left it to him. Does he want to come back? I don't know. I mean, his mother wants him to come back, his grandmother wants him to come back, of course, you know. But I left it to him. I said, you know, you decide what you want to do. Well done, Rajan. Thank you again. I hope he's watching you now. I'm very obliged to him. Thank you. I will do. Thank you again, and congratulations to all the merit awardees. It's been a pleasure doing this year on year by the Sabha. As this is a merit award. It's not something that's given to just high performers. There is some qualification process to this, and so we really congratulate once again to all congrats to all the three of them. So with this, we come to the end of today's very short event. Wish you once again a very happy Navaratri and celebrations and Vijayadasami start of good year with the blessings of Durga, Lakshmi, and Saraswati. Hari Om. Thank you. Balaji.